பெரியாரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதானே இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டில் இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்கெங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில்? எங்கள் அண்ணன் என்னைக்கு இங்கே பெரியாரை பற்றி பேசியிருக்காப்ல? நீங்கள் இங்கே பாருங்க, எங்கள் அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. அட பாவி, இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் நினைச்சேன், அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. அப்பாடா, எவ்வளவு சுகமா இருக்குமா. மருமக பொண்ணு நீ எனக்கு கால அமைக்க விடுற. எனக்கு மக இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அதுவும் சரிதாம்மா. ஏன்னா எவனும் இல்ல இல்ல உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது. இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான். ஏ ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகளின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். கால்வலியோடு சமைக்கணும். இவ்வாறு ஒரு கிளாஸ் அடி, எல்லாம் புரியும். இப்ப புரியுது. கிழியா என்னையோட கிழி என்ன?